திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதையே இது எடுத்து காட்டுகிறது என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலங்களவை இடத்தையும் 28 சட்டமன்ற தொகுதிகளையும் நமது தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெற்றது. கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் பெற்ற வெற்றியை பணயம் வைத்து மாற்று அணிக்கு 3 நாட்களுக்குள் காங்கிரஸ் கட்சி மாறியது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே கூட்டணிக்கு எதிரான கருத்தை அக்கட்சியினர் சொன்னதை காங்கிரஸ் கட்சி தடுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம்பெற்றது. திமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட கொடுமையும் நடந்தது. அதைவிட கொடுமை என்னவென்றால், அப்படி போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதன் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற காட்சியும் நடந்தது. அதாவது தேர்தலுக்கு பிறகு அல்ல, தேர்தல் நடக்கும் போதே உண்மையாக நடந்து கொள்ளாத கட்சிதான் காங்கிரஸ் கட்சி. அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு பெருந்தன்மையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்ட திமுக தலைவருக்கு நேரில் வந்து வெற்றி பெற்றதற்கான ஒரு நன்றி கூட தெரிவிக்காது முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை காங்கிரஸ் கட்சி செய்துள்ளதாக தீர்மானத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக பல மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நமக்கு செய்துள்ளது. தோழமை சக்தியின் காலை வாரி நட்பு சக்திகளுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியின் திடீர் மாற்றத்தை வன்மையாக கண்டிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதையே இது எடுத்து காட்டுகிறது என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாநிலங்களவை இடத்தையும் 28 சட்டமன்ற தொகுதிகளையும் நமது தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெற்றது. கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் பெற்ற வெற்றியை பணயம் வைத்து மாற்று அணிக்கு 3 நாட்களுக்குள் காங்கிரஸ் கட்சி மாறியது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே கூட்டணிக்கு எதிரான கருத்தை அக்கட்சியினர் சொன்னதை காங்கிரஸ் கட்சி தடுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம்பெற்றது. திமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட கொடுமையும் நடந்தது. அதைவிட கொடுமை என்னவென்றால், அப்படி போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதன் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற காட்சியும் நடந்தது. அதாவது தேர்தலுக்கு பிறகு அல்ல, தேர்தல் நடக்கும் போதே உண்மையாக நடந்து கொள்ளாத கட்சிதான் காங்கிரஸ் கட்சி. அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு பெருந்தன்மையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்ட திமுக தலைவருக்கு நேரில் வந்து வெற்றி பெற்றதற்கான ஒரு நன்றி கூட தெரிவிக்காது முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை காங்கிரஸ் கட்சி செய்துள்ளதாக தீர்மானத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக பல மாநிலங்களில் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நமக்கு செய்துள்ளது. தோழமை சக்தியின் காலை வாரி நட்பு சக்திகளுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியின் திடீர் மாற்றத்தை வன்மையாக கண்டிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.